அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறுபட்ட திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் சொல்லுகிறார்கள் திராவிட மாடல் அரசு என்று. சற்று அதை மாற்றி சொல்ல வேண்டும், இது ஒரு ஆன்மீக அரசு என்று. காரணம், இவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு துறைகளை பார்த்து கொண்டிருந்தாலும், நாட்டுக்கே முதலமைச்சராக இருந்தாலும் கூட அதிகமாக எங்கள் துறைக்கு மட்டும்தான் அதிக திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் அதே போன்று அவர்களுடைய விழாக்களை பார்த்தாலும் கூட அதிக அளவில் நம்முடைய ஆன்மீக விழாவிலே தான் அதிகமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் இது ஒரு ஆன்மீக அரசு. ஆன்மீக அரசு. ஆன்மீகம் என்பது தன்னை அறிவிப்பு செய்வதில்லை, தன்னை பறைசாற்றிக் கொள்வதில்லை, அடையாளங்களால் காட்டப்படுவது மட்டுமல்ல. ஆன்மீகம் இதயத்தின் உள்ளார்ந்த அன்பில் காட்டப்படுவதே ஆன்மீகம். அதுதான் ஆன்மீகம் என்றால், அந்த ஆன்மீகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரும் நம் மனிதநேய மக்கள் முதல்வரும் எப்போதும் முதன்மையாய் இருக்கிறார்கள். நம்முடைய ஆன்மீக முதல்வராகவும் விளங்குவர் தான் நம்முடைய முதல்வர். அரங்கத்தில் நுழைஞ்ச உடனே தூத்துக்குடியைச் சேர்ந்த நம் செல்வம் பற்றி அவர்கள் சொன்னாங்க. அவர்கள் சொல்வது தான் உண்மையான சான்றிதழ். ஏராளமான கோவில் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தருமை ஆதீனம் இந்த மேடையிலே அதற்கான மிகச்சிறந்த பாராட்டை வழங்கினார்கள். இதுதான் உண்மை. இந்த உண்மையை மிகச்சிறப்பாக ஆன்மீக பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிற முதல்வர் அவர்களை பாராட்டுகிறோம். இந்த அறநிலையத்துறை தேவையா? இந்த அறநிலைய சட்டம் என்ன? எதற்காக இந்த சட்டம்? இது இப்படி ஒரு சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பொதுவாக ஒரு அரசு என்றால் அதை செயல்படுத்துவதற்கு திட்டங்கள் தேவை, வழிமுறைகள் தேவை. அதற்குத்தான் சட்டத்தை உருவாக்கினோம். அதுதான் சட்டமன்றம், நாடாளுமன்றத்தை சட்டங்கள் உருவாக்கப்பட்டு இந்த சட்டத்தின் வாயிலாக இந்த சட்டத்தினுடைய அம்சங்களை செயல்படுத்துவதற்கு நல்லதொரு துறைகள் தேவை. துறையிலே நல்ல வல்லுநர்களாகிய அலுவலக பெருமக்கள் தேவை. இது இன்றைக்கு நேற்று ஏற்பட்டது அல்ல. இன்றைக்கி பல்வேறு கோயில்கள்னா இந்த அரசு ஏற்பட்ட பிறகு சாதாரணம் அல்ல. ஏன்னா பல பேர் சிலர்லாம் இது என்ன இவ்வளோ சொத்து ஆக்கிரமிப்பாயிடுதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 6000 ஏக்கருடைய மதிப்பு 6000 கோடி ரூபாய் சொத்தை இந்த அரசு இந்த அறநிலைத்துறை மூலம் கையப்படுத்தியிருக்கின்றார்.